निषिद्धैरपि येभिः विनुतमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सन्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ நம்ம வந்து ம், போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். So, இதோட நிறுத்தினோம் இல்லையா? அதாவது துரியோதனனுக்கு ஹி ஹாஸ் அ டவுட் தட் அந்த அவள் சொப்பனத்துல கண்டதை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா, தோழிகள் கிட்ட, சேட்டிகள் கிட்ட. அவ வந்து அத இவன் வந்து அதை அறகுறையா கேட்டுன்னுட்டு யாரோ இந்த அதாவது நகுலன்கிறது உங்களுக்கு கீரிபுள்ள, அது வந்து பா 100 பாம்பை சாப்பிடுற மாதிரி அடிச்சு இது பண்ற மாதிரி அவளுக்கு கனவு. ஸோ அந்த நகுலனோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நகுலனை பார்த்தேன், அவன் வந்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட உடனே இவன் அறகுறையா கேட்டுனுட்டும் இவனுக்கு வந்து கோவம் வந்துடுறது. ஹா பாப்பே மத் பரிக்கிரக பாம்சினி, அப்படியே பாபத்தை பண்ண என்னால என்னோட பொண்டாட்டியே வந்து வாச்சையே அப்படின்னு சொல்றான். அதோட நிறுத்தினும் போன கிளாஸ்ல இல்லையா? மேல ஆம். படிக்க ஆ. ஆ, சக்கி உபேன் போட்டிருக்கீங்க, சக்கி போட்டிருக்க. ஸோ இல்ல இல்ல, அந்த ஸ்லோகம் படிக்கவே இல்லையே நம்ம. தத் பீருத்வம் தவமரம் மம புரஹா எஸ், 11. 11th ஒன். ஓ சாரி, நான் அடுத்த பேஜுக்கு போயிட்டேன், சாரி. ம். ஆமா. தத் பீருத்வம் தவ மமஹ புரஹ. தவ மம புரஹா, எதுக்கு மமஹா? ஓகே. தவ மமः புரஹ சஹசானி சஹசானி ஈதுஷானி. ஆஹசானி சஹசான் இது. ஈதுஷானி. ஆ, ஆ, சஹசான் ஈதுஷானி. ஆ, श्लाघा सा अस्मत् वपुषि ம். विनय व्युत् व्युत्क्रमे अपि एषः रागः. अपि एषः रागः. ம். तच्च औदार्यं मयि जडमतौ चापले कः अपि पन्थाः कोऽपि पन्थाः. ம். कपि ம். पन्थाः ம். ख्याते तस्मिन् वितमसि. वितमसि कुले जन्म कौलीन कौलीनमेतत् ஆமா. कौलीनमेतत्. सो तद्भीरुत्वं तव मम पुरः साहसानि ईदृशानि श्लाघा सा अस्मद्वपुषि विनयव्युत्क्रमेऽपि एषः रागः तच्च औदार्यं मयि जडमतौ चापले कोऽपि पन्थाः ख्याते तस्मिन् वितमसि குலே ஜன்ம கௌலீனம் ஏத. ஸோ வந்து என்ன சொல்றான், அவளை வந்து ரொம்ப இதுவா சொல்றான். மம புரக தவ தத் பீருத்வம். மம புரக எனக்கு முன்னாடி வந்து தவ உன்னுடைய பீருத்வம் அப்படின்னா கோழைத்தன்மை, ரொம்ப பரிதாபமா என் முன்னாடி நீ நிற்கிற. ஆனா ஈதிருஷானி சாகசானி, பட் இன் மை ஆப்சன்ஸ் நீ என்ன பண்ற, இந்த மாதிரி சாகசகான காரியங்கள் உன்னுத்தனுடைய உன்னுத்தன் கிட்ட ஒரு ஆசையை வைக்கிற. சரியா? அதுக்கப்புறம் மது வபுஷி சா ஸ்லாகா வினய வினய வியுத்கிரமே அபி ஏஷः ராகः. சோ மத் சா சா பானுமதி அஸ்மத் வபுஷி என்னுடைய சரீரத்தை பார்த்துட்டு என்னுடைய ஆகாரத்தை புகழற ஸ்லாகா. சரியா? சோ ஸ்லாகா மம வபுஷி சா ஸ்லாகா. சோ என்னுடைய வபுஷின் இடத்தில் அஸ்மாக்கம் ஷரீரே சா சா ஸ்லாகா, அப்படிப்பட்ட ஒரு பிரசம்சா நீ பண்ற, அவ பண்றா. வினய வியுத்கிரமே வினயஸ்ய வியுத்கிரமே அப்படின்னா அதிக்கிரமம் தாண்டறது. வினயம் அப்படின்னா இங்க வந்து காண்டக்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல பொலைட்னஸ் ஹியூமிலிட்டி ஹம்பிள்ங்கிற அர்த்தம் இல்ல. வினயம்னா இந்த இடத்துல காண்டக்ட் சதாச்சாரம்னு அர்த்தம். ஸோ வந்து வினய வியுத்கிரமே அப்படி ஏஷः ராகः, சதாச்சாரத்தை தாண்டறது. வியுத்கிரமம்னா அதிக்கிரமம். அப்படி ஏஷः ராகः, ஏஷः ராகஹனா அந்த நகுலன் கிட்ட ஒரு அனுராகம் வச்சுட்டு இருக்கியே, அந்த மாதிரி அது வந்து உன்னுடைய குட் கான்டக்ட மிஞ்சினது. இட்ஸ் அ வெரி பேட் இது இல்லையா, பிஹேவியர் இல்லையா? ஸோ அதாவது என்னை விட்டுட்டு வினய ரஹிதே அந்யத்ர தவ அனுராக பவதி தத் ஜடமதௌ. ஜடமதௌ மயி தத் ஔதார்யம் சாப்பலே. ஸோ ஜடமதௌ, ஜடமத்தினா அவனுக்கே சொல்லிக்கிறான், நான் வந்து மக்குங்கிறான். அதாவது யாதாத்தியம் என்ன உள்ளத 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 உள்ளபடி அறியாதம இருக்கின்ற மயி ஜடமதோ, நீ வந்து உன்னுடைய உதார ஸ்வபாவத்தை காமிக்கிற. என்ன மகத்துவம், தத்து பிரசித்தம் மகத்துவம் என்ன அப்படின்னா, சாப்பலே சாஞ்சல்யே கோபி பந்தாகா. என்ன அப்படின்னா, சாப்பலே கோபி பந்தாகா வீதமசி கியாதே தஸ்மின் குலே ஜன்ம ஏத்தது கௌலீனம். கௌலீனம்னா லோக அபவாதம். ஸோ வந்து நீ என்ன அப்படின்னா
விதமசி, தமசுன்னா இருட்டுன்னு அர்த்தம் இல்லையா? விதமசி அப்படின்னா விகதஹ தமஹ. சோ அது எல்லாமே குலத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. கியாதே தஸ்மின் விதமசி குலே ஏதத்து ஜன்ம. சோ வந்து என்ன அந்த அப்படிப்பட்ட ஏதத்து பரபுருஷ அனுராக ரூபம் கௌலீனம் லோகாபவாதக. அப்படி ஒரு பெரிய குலத்துல நீ பிறந்துட்டோ, அந்த குலத்துக்கு வந்து குலே ஏதத்து அபவாதம். இந்த கௌலீனம் ஏதத்து கௌலீனம்க்கு போறது. கௌலீனம்னா லோக அபவாதம்னு அர்த்தம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா குல அதிருஷம், குல அசதிருஷம்னு அர்த்தம். குலத்துக்கே சூட்டாகாத ஒண்ணு. அந்த லோக அபவாதம்ங்கிறது ஏதத்து. எப்படி அப்படின்னா குலே ஜன்ம, எப்படிப்பட்ட குலத்துல உனக்கு ஜன்ம அப்படின்னா தஸ்மின்னு கியாதே விதமசி குலே ஜன்ம. ஆனா இப்ப வந்து என்னன்னா ஏ சாப்பலே கோபி பந்தாஹா, நீ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதையில நீ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க. இது வந்து இட் இஸ் லைக் உன்னோட வம்சத்துக்கே ஒரு கலங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றோம். இது வந்து எங்க அப்படின்னா எங்க எப்படிப்பட்ட குலம், எனக்கு முன்னாடி ஒண்ணு எனக்கு பின்னாடி ஒண்ணு, என்னுடைய வபுஷ வந்து ஸ்லாகா, அந்த ஸ்லாகா எங்க, அதுக்கப்புறம் இப்ப வந்து வினய விக்ரமேபி ஏஷா ராகः அனுராகः எங்கன்னுட்டும் பரஸ்பரம் விருத்தமாக இருக்கின்ற சங்கட சங்கட்டனம் இன்சிடென்ட்ஸை கூடுறதுனால இது வந்து விஷமாலங்காரம்னு ஒரு அலங்காரம். புரியுதா? சோ தத்து தீருத்வம் தவ மம புரஹ சாகசானி ஈதృశాனி ஸ்லாகா சா அஸ்மத் வபுஷி வினய விக்ரமே அபி ஏஷः ராகः தச்ச ஔதார்யம் மயி ஜடமதௌ சாபலே கோபி பந்தாः கியாதே தஸ்மின் விதமசி குலே ஜன்ம கௌலீனம் ஏத. மேல படிங்கோ. ततस्ततः சோ அதுக்கப்புறம் அதாவது இது வந்து இந்த ஸ்லோகத்தை இவன் சொல்லிக்கிறான், தனியா மறைஞ்சு இருந்துட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப வந்து அவளுடைய கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. தத்தஸ்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அந்த கனவை சொல்லிட்டு இருக்காவோ. भानुमति ततः सः अपि माम् अनुसरन् एव लतामण्डपं प्रविष्टः. சகாங்கிறது அது நகுலஹ, நகுலனும் கூட மாம் அனுசரன்னு என்னை பின்தொடர்ந்து கொண்டு லதா மண்டபம், லதா மண்டபத்துக்குள்ள பிரவிஷ்டக சகாபி, லதா மண்டபத்துக்குள்ள வந்து விடுறான் அப்படிங்கிறான். राजा आत्मगतम् अहो कुलोट् குலட்டா உச்சிதம் அஸ்யாஹ பாபாயாஹ அசாலீனத்வம். कुलटाः अचित् ओके यस्मिंश्चित् இல்ல இல்ல, அஹோ படிங்கோ அத. அஹோ अहो कुलटाः उचितम् अस्याः. குலட்டாக எதுக்கு? குலட்டா உச்சிதம் அஸ்யாஹ பாபாயாஹ அசாலீனத்வம். குலட்டானா வேஷி மாதிரி, வேஷிக்கு உச்சிதமான இந்த பாப்பாயாகா, அஸ்யாஹா பாப்பாயாகா, பாப்பகனாலே கலஹா துஷ்டகான்னு அர்த்தம். பாப்பாயாகனா கலாயாக, இந்த கலம் துஷ்ட ரூபாயாக, அஸ்யாக இந்த இவோ பாப்பினின்னு அர்த்தம். சோ இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா வெபிச்சாரி, வெபிச்சாரம் பண்றவா இருக்காளோனோ அந்த கொலட்டா ஜனங்களுக்கு சமானமாக இவளுக்கு வந்து அசாலீனத்துவம் அப்படின்னா நிர்லஜ்ஜாத்துவம், இவளுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது, வெக்கமே இல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்றான். புரியுதா? यस्मिन् चिर प्रणय निर्भर बद्धभावम् अवेदितः आवेदितः ओके आवेदितः रहसिं सुरतोपभोगः सुरत उपभोगः இல்லையா? मत्सुरत उपभोगः तत्रैव दुश्चरितम् अद्य निवेदयन्ति ह्रीणासि पापहृदये न सखी जने अस्मिन्. சோ யஸ்மின்னு ரகசி மத் சுர, அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஹ்ரீனாசி பாப ஹிருதயே, பாப்ப ஹிருதயத்தோட இருக்கையே, பாப்பம் பண்ணவளா இருக்கியே ஹ்ரீனாசி, உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன அப்படின்னா சகி அஸ்மின் சகி ஜனே, இந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் நீ ஒரு டைம் என்ன பண்ணிருப்ப, என் கூட இருந்த சுரத்த வியாபாரம், என்னோட இருந்த டைம் எல்லாம் நீ வந்து ஷேர் பண்ணிருப்ப, என் ஹஸ்பண்டோட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு. இப்ப திருப்பியும் இத போய் ஷேர் பண்றியே, இந்த துஷ்சரிதம் தத்ரைவ அத்திய நிவேதயந்தி, அவாகிட்டயே சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறான். புரியுதுங்களா? எஸ்மின் ரகசி, எஸ்மின் அப்படின்னா எஸ்மின் சகீஜனேன்னு அர்த்தம். எஸ்மின் சகீஜனே ரகசி, ரகசியமாக தனிமையில் அர்த்தம். சரியா? மத் சுரத உபபோக, மத் சுரத உபபோகம் அப்படின்னா என்னோட மாமகீன
ரதி கிரீடா, என்னோட இருந்த ரதி வியாபாரத்தை எல்லாத்தையும் நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா, இவா சிரப்பிரணயினி பிரணய நிர்பர பத்த பாவம் ஆவேதிதா தத்ரைவ. சோ என்னுடைய சிர பிரணய நிர்பர பத்தபாவக. சோ சிர 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 பிரணயேன அப்படின்னா பகுகாலீன அனுராகேன நிர்பரம், ரொம்ப அதிகாடமாக இருக்கின்ற பத்தக சித்த அபிப்பிராய யஸ்மின் கர்மணி. சோ வந்து எந்த எந்த பத்த பாவமானது ரகசி மத்சுரத உபபோக ரகசி ஆவேதிதா அஹ், கூறப்பட்டதோ, உபபோக ஆவேதிதா உபபோகத்துக்கு போய் சேர்றது. தத்ரைவ தத்ரைவ அப்படின்னா தஸ்மின் அந்த சகீசனே ஏவ துஷ்சரிதம் அத்திய நிவேதயந்தி. அதே இடத்துல இப்ப வந்து நீ வந்து உன்னுடைய துஷ்சரிதம், உன்னுடைய பேட் கான்டக்ட் சொல்றியே, ஹே ரீனாசி, உனக்கு வந்து பாப ஹிருதயே, பாபம் பண்ணவளே என்ன ரீனாசி, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இங்க வந்து பர்யாயம்னு ஒரு அலங்காரம் இந்த இடத்துல. ஓகே. சரியா? யஸ்மின்னு சிர பிரணய நிர்பர பத்தபாவம் ஆவேதிதः ரகசி மத் சுரத உபபோக தத்ரைவ துஷ்சரிதம் மத்திய நிவேதயந்தி ஹ்ரீணாசி பிராபஹிருதயே ந சகீஜனே அஸ்மின். அதுக்கப்புறம் என்ன அலங்காரம் சொன்னீங்க? பர்யாயம்னு ஒரு அலங்காரம் இந்த இடத்துல, பர்யாய அலங்காரம். சரியா? ஆ, ம். ஓகே. உபே உபே ததஸ்ததः. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. பானுமதி ததः தேன சப்ரகல்பம் பிரசார பிரசாரித்தகரேண ம். அபஹுதம் மே ஸ்தனாம்சுகம். ஆமா. ததக பிறகு தேன நகுலேன சகர்வம் கர்வத்தோடு கூட பிரசாரித கரேன எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட கரத்தினால மே ஸ்தனாம்சுகம் அபஹிருதம், எனக்கு ஸ்தனத்து மேல போட்டு இருக்கிற அம்சுகம்னா வஸ்திரம், துணியானது அபஹிருதம் தள்ளிவிடப்பட்டது அப்படின்னு சொல்றா. ராஜா சக்ரோதம் ம். அலம் இதானீம் அத்தஹ ம். இதானீம் அத்தஹ பரம். அலம் இதானிம் அதः பரம் ஆகர்ணனேன. அத்தः பரம் ஆகர்ணனேன. அலம் இதானீம் அத்தः பரம் இतः परम इतः परम इदानीम् अतः परं தான் अतः परम आकर्णनेन. अतः परम आकर्णनेन ஆமா. तावतस्य ம். பரவ பரவநிவ இது ஒரே வேர்ட் தான் இல்லையா? ஆமா. பரவனிதா வஸ்கந்த ஸ்கந்தன பிரகல்பஸ்ய பிரகல்பஸ்ய மாதிரி ஆஸ்கந்த. சுத ஹதகஸ்ய ஜீவிதம் அபஹராமி. சரி. சக்ரோதம் ஆத்மகதம், ரொம்ப கோவத்தோட தங்கிட்டே சொல்லிக்கலாம். அலம் இதம் இத்தப்பரம் ஒரு அத்தப்பரம் ஆகர்ணனேன. ஆகர்ணனேன அலம்னு அர்த்தம். போரும், கேட்ட வரைக்கும் போரும். பவத்து தாவத்து தஸ்ய பரவனிதாசு அஸ்கந்தன, ஓகே, அவஸ்கந்த பரவனித அவஸ்கந்தன பிரகல்பஸ்ய மாத்ரி சுத ஹதகஸ்ய ஜீவிதம் அபஹராமி. இன்னொரு இன்னொரு இவனுடைய ஸ்திரீ கிட்ட வந்து ஒரு தன்னுடைய ஈடுபாடை வச்சுண்டு ஆஸ்போட்டனே பராமர்ஷே பிரகல்பா, இன்னொரு ஸ்திரீ கிட்ட தன்னுடைய பட்டாட்டோபத்தை காமிச்சிக்கிற இந்த மாதிரி சுத ஹதகஸ்ய, இந்த மாதிரி சுதனான நகுலன், அந்த பொல்லாதவனுடைய ஜீவிதம் அபஹராமி, நான் அவனுடைய உயிரை எடுத்துடுறேன். கிஞ்சித் கத்வா, கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு விசிந்திய யோசிச்சுட்டு, அதவா படிச்சுட்டேலாத இல்ல அத்தவா இயமேவ தாவத் தாவத் பாஷிலா பாபஷீலா பாபஷீலா தாவத் பாபஷீலா பிரதமம் அனுசாசனியா. நான் முதல்ல வந்து ஊரை கிளீன் பண்றதுக்கு முதல்ல வீடை கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்லுவா திரும்ப அந்த மாதிரி. அத்தவா இல்லைன்னா இயமேவ தாவத்து பாபஷீலா, அப்படியே பாபத்தினுடைய உருவமா இருக்காளே இந்த பாபஷீலா, இந்த பானுமதி, அவ வந்து பிரதமம் அனுசாசனியா, அவதான் தண்டனியா, ஃபர்ஸ்ட் ஷீ ஷுட் பி பனிஷ்டு அப்படிங்கிறான். புரியுறதா? இது நிவர்த்ததை அங்கன்னு கிளம்புறான். உபே ததஸ்ததः. அப்புறம் அப்புறம் அப்படின்னு கேக்குறான். பானுமதி தத ஆரியபுத்திரஸ்ய பிரபாத மங்கள துரிய சூரிய ரவ மிஸ்ரேன தூரிய ரவ மிஸ்ரேன வார விலாசினி ஜனசங்கீத ரவேண பிரதிபோதிதா அஸ்மி. பிரதிபோதிதா அஸ்மி. ஆமா. ததக பிறகு ஆரியபுத்திரஸ்ய, என்னோட ஹஸ்பண்டனுடைய பிரபாத மங்கள தூரிய ரவ மிஸ்ரேன, அதாவது கார்த்தால அவளுக்கு துயில் எழுந்துக்கிறதுக்கெல்லாம் பாட்டு பாடி எழுப்புவாளும் ராஜாக்களை. சோ பிரபாத மங்களம்னா கார்த்தால
அஹ், இருக்கிற அந்த ஆஸ்பீஷியஸ் மங்களதூரியம்னா அந்த மங்கள வாத்தியத்தினுடைய ரவம்னா சப்தம், அதோட ரவமிஸ்ரேன அதோட கூட வார விலாசினி ஜன சங்கீத ரவேன அந்த இருக்கிற அந்த ஸ்திரீகள் இருக்கா பாருங்க, அவ பாட்டு பாடி எழுப்புறவா இருக்காளோ அந்த வார விலாசினி, அவள் விலாசினி ஜனானாம் சங்கீத ரவேன அந்த சங்கீத மியூசிக்கினுடைய சவுண்டுனால பிரதிபோதிதா அஸ்மி எழுப்பப்பட்டவளாக ஆயிட்டேன். இந்த மாதிரி கனவு கலைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். கரெக்ட். நின்னுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சப்தம் வந்துருது, டபால்னு எழுந்துனுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜா ம். சவித்தகம் ஆ. किं नाम प्रतिबोधिता अस्मि इति स्वप्नदर्शन मनया वर्णितं भवेत् ஆ சோ அதையும் படிச்சிருங்க அடுத்ததையும். विचिन्त्य अथवा सखी वचनात् एव व्यक्तिः भविष्यति. ஆமா, சவிதர்க்கம். இவனுக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுது. கிம் நாம பிரதிபோதிதா அஸ்மி இது எழுப்பப்பட்டவளாக ஆனேன்னு சொல்றாளே, எப்படி அது? ஸ்வப்ன தர்ஷனம் அனையா வர்ணிதம் பவேத். ஒருவேளை சொப்பனத்துல எதையோ ஒன்றத்தை கண்டுபிட்டு அதை தாங்க வர்ணிக்கிறாளோ, அथवा சகி வசனாதேவ வெக்தி பவிஷ்யதி. இட் வில் பி கிளாரிஃபைட் பை தி வேர்ட்ஸ் ஆஃப் த சகி ஜனங்கள். ஆ. उभे सविषादम् अन्योन्यं पश्यतः. சோ இப்போ இவ ரெண்டு பேர்கிட்ட சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு அமங்கல சூச்சகமாக ஏதோ ஒண்ணு நடந்துடுத்தோன்னுட்டோம். சோ உபே அந்த ரெண்டு பேரும், அந்த ரெண்டு சகிகளும் விஷாதம், விஷாதம்னா துக்கம், துக்கத்தோட அந்யோன்யம் பஷ்யதா ஒருத்தர ஒருத்தர பாத்துக்கிறா. सुवदना यत्किमपि आहितं तत् तद् भागीरथी प्रमुखानां नदीनां सलिलेन अपाह्रियताम्. ब्राह्मणानाम् अप्यशिष एनदत् ब्राह्मणानाम् अपि आशिषाः ब्राह्मणानाम् अपि आशिषाः आहुतिहुतेन प्रज्वलितेन भगवता हुताशनेन च अन्तर्यातम्. अन्तर्यताम् अपह्रियताम्. ஓ அபக்ரியதா. ஓகே, அபஹ்ரியதாம் இல்லனா இந்த டெக்ஸ்ட்ல நஷ்யத்துன்னு போட்டிருக்கு. நஷ்யத்துன்னு போட்டிருக்கு. ஆமா, சரி. தத் இஹ ஆஹத்ய தத் இஹ ஆஹத்ய ஆஹிதம் தத் பாகீரதி பிரமுகானாம் நதீனாம் சலீனேன அபஹ்ரியதாம். சோ என்ன அப்படின்னா, இந்த பாகீரதி அப்படிங்கிறது கங்கை இல்லையா? சோ உங்களுடைய சொப்பனமானது அமங்கலம் தான். இந்த அமங்கலத்தை கங்கா முதலிய பிரமுக நதிகளினுடைய ஜலத்தினுடைய அபிஷேகத்தினால போக்கடிச்சுக்கலாம். சரியா? சோ எதிக ஆகத்திய, எது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆகதி அப்படிங்கிறது இங்க ஒரு அமங்கலமாக இருக்கும். சரியா? அத்தியாகிதம்னு அர்த்தம். எது எது இக அத்தியாகிதம், ஆகத்தியா இல்ல, சாரி. எது இக அத்தியாகிதம், அத்தியாகிதம்னா அமங்கலம், அபத்ரம் அர்த்தம். சோ எது இக அத்தியாகிதம், உன்னுடைய சொப்பனம் அது தத் பாகீரதி பிரமுகானாம் நதீனாம் சலீலேன அபஹ்ரியதாம். பாகீரதி கங்கை முதலிய நதிகளினுடைய ஜலத்தினால அத அந்த அமங்கலத்தை போக்கடிச்சுக்கோ. பகவதாம் பிராமணானாம் அப்படி ஆசிஷாக ஆகுதிஹுதேன பிரஜ்வலிதேன பகவதா ஹுதாசனேன ச நஷ்யது. மேலும் என்ன, பகவதாம் பிராமணானாம் அப்படி ஆசிஷாக. சோ பகவானான இந்த பிராமணர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆகுதிஹுதேன பிரஜ்வலித்தேன, ஆகுதியினால நல்ல எரிய விடப்பட்ட, அதாவது ஆகுதியினால ஹுதக, யார் நமஸ்கரிக்கப்படுறாளோ ஆகுத்யா ஹுதக. சரியா? அந்த ஆகுத அந்த ஆகுதாயாக, சோ அதனால அந்த பிரஜ்வலித்தேன பகவதா ஹுதாசனேன, ஹுதாசனகனா அக்னி, அவர் ஹுதாசனேஷ நஷ்யது, அந்த ஜுவாலாக்னியினாலையும் இது தூரீபவத்து. சரியா? சோ பிராமணர்கள் அந்த அந்த கங்கை ஜலம் எடுத்துன்னு அதனால ஒரு அபிஷேகத்தினாலையும், பிராமணர்கள் மூலமாக அக்னி, அந்த அந்த உத்தம திரவிய ஆகுதியினால, சுகந்திதமான அந்த ஜுவாலாக்னியினால இது எல்லாமே தூரீபவத்து அப்படின்னு சொல்றான். சரியா? இந்த இடத்துல எது என்னது அத்தியாகிதம் அப்படின்னா அமங்கலம்னு அர்த்தம். எது இஹ அத்தியாகிதம்னு பிரிச்சுக்கணும். சரியா? ராஜா அலம் விகல்பேன ஸ்வப்ன தர்சனம் ஏவ ஏதத் அனயா வர்ணிதம்.
ம். मया पुनः मन्दधिया अन्यथा एव सम्भावितम्। ஆத்மகதம் அலம் விகல்பேன ஐயோ நான் இவ்வளவு யோசிச்சிருக்கவே வேண்டாம் ஸ்வப்ன தர்ஷனம் ஏவ ஏதது அனயா வர்ணிதம் ஏதது ஸ்வப்ன தர்ஷனம் அனயா வர்ணிதம் இந்த ஸ்வப்ன தர்ஷனமானது சொப்னத்துல பார்த்ததுதான் இவ வர்ணிச்சிருக்கா மயா புனக மந்ததியா மந்ததியா மயா மந்த புத்தியோட இருக்கின்ற என்னால் புனக அந்நியதைவ சம்பாவிதம் வேற எதையோ நான் யோசிச்சுட்டேன் புரியுறதா அதுக்கப்புறம் दिष्ट्या दिष्ट्या அர்த்த ஸ்ருத अधश्च्युति இல்ல இல்ல அர்த்த ஸ்ருத ம் अर्धश्रुत विप्रलम्ब जनित क्रोधात् अहं न गतः। अहं नो गतः अहं न अहं नो गतः गतः अहं नो गतः ம். दिष्ट्या नो परुषं रुषा अर्धकथने किञ्चित् मया व्याहृतम् मां प्रत्यायितुं विमूढहृदयं दिष्ट्या कथान्तं गता ம். मिथ्या दूषितया विरहितं दिष्ट இல்ல दिष्ट மித்யா தூஷிதையா அணையா இல்லையா உங்களுக்கு मिथ्या दूषितया अनया विरहितं दिष्ट्या न जातं जगत्। ஆமா சோ அர்த்த ஸ்ருத விப்ரலம்ப ஜனித குரோதாத் அகம் நோ கதः சோ வந்து என்ன அப்படின்னா திஷ்டியா அப்படின்னா என்னுடைய பாக்கியவசத்தினால என்ன அப்படின்னா அர்த்த ஸ்ருத விப்ரலம்ப ஜனித குரோதாத் அர்த்தம் ஸ்ருதம் அர்த்த ஸ்ருதம் பாதி கதை பாதி விஷயத்தை கேட்டுட்டு யஹ விப்ரலம்பா விப்ரலம்பகனா பிரிவுக்கும் விப்ரலம்பம் பிராந்தார்த்த கதன வாக்கியம் ஒரு சரியா புரிஞ்சுக்காத விஷயம் சோ அந்த மாதிரி விப்ரலம்பக தேன ஜனிதः உத்பாதிதः யஹ குரோதः என்ன குரோதாத்து அந்த குரோதாத்து அகம் நோகதः மாத்ரிசுத ஹனனார்த்தம் இது சேஷः சோ வந்து நான் இங்கேருந்து சரி இவ இந்த மாதிரி நகுலனோட இவ இருந்திருக்கா அப்படின்னுட்டு அறகுறையா புரிஞ்சுனுட்டு போய் நான் நகுலனை கொன்னுட்டா என்ன ஆயிருக்கும் திஷ்டியா வாரிதகான்னு அர்த்தம் திஷ்டியா அகம் அர்த்தஸ்ருத விப்ரலம்ப ஜனித குரோதாத்து அகம் நோகதக நல்ல வேளை நான் போல அப்படிங்கிறான் புரியுறதா திஷ்டியாங்கிறது மை மை குட் ஃபார்ச்சூன் அர்த்தம் சரியா ओके हाँ ஆமா எல்லா இடத்துலயும் இந்த திஷ்டியாங்கிறத சேர்த்துக்கணும் ஓகேவா ओके அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அர்த்தகதனே மேல என்ன அப்படின்னா திஷ்டியா அர்த்தகதனே ருஷா மயா கிஞ்சித் பருஷம் ந வியாஹிருதம் பருஷம்னா ஹார்ஷ் கோவத்தினால அர்த்தகதனே பாதி பேசுற இடத்தில் அர்த்தோக்தௌ ருஷா குரோதத்தினால மயா என்னால் பருஷம் ஒரு கட்டுவாக்கியமானது ந ந கதிதம் இவா பேசிட்டு இருக்கும் பொழுதே டபால்னு உள்ள நுழைஞ்சிட்டோம் நீ இந்த மாதிரியா பண்ணுவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் he will lose the trust of his wife அதுக்கப்புறம் விமூட ஹிருதயம் மாம் பிரத்யாயித்தும் கதா அந்தம் கதா சோ விமூட ஹிருதயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விமூடம் முக்தம் ஹிருதயம் சேதகா எஸ்ய தம் அந்த அந்த அப்படிப்பட்ட விமூட ஹிருதயம் பிரத்யாயித்தும் போதயித்தும் வாக்பிரபந்தா அவசானம் கதா புரியுறதா அஹ் என்னன்னா சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அந்தம் அதாவது விமூட ஹிருதயம் மாம் முட்டாளான அஹ், புத்தியோட இருக்கின்ற என்னை இந்த கதாங்கிறது பிரத்யாயித்தம் அதுல இருந்து அந்த முட்டாள்தன்மையிலிருந்து என்னை திருப்பி அழைச்சிட்டு வரத்துக்கு அப்படின்னா எனக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு போதயித்தும்னு அர்த்தம் பிரத்யாயித்தும் பிரத்யாயித்தும்னா போதயித்தும் கதா அந்தம் கதா நல்ல வேளை இந்த கதையானது முடிஞ்சது அப்படின்னா ஐ குட் லிசன் டு த ஹோல் ஸ்டோரி பாதியிலே அங்கே நான் கிளம்பி போயிருந்து நகுலனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா பாதி கதையை கேட்கும் போதே உள்ள நுழைஞ்சு கோவத்தினால எதையோ உனத்தை சொல்லிவிட்டு இது எல்லாமே வந்து என்னன்னா இப்படிப்பட்ட விமூட ஹிருதயம் மாம் திஷ்டியா என்னுடைய அதிர்ஷ்டவசத்தினால பிரத்யாயித்தும் அதை வந்து போதயித்தும் எனக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இயம் கதா அந்தம் கதா இந்த கதையானது நல்ல வேளை முடிஞ்சுடுதோ மேலும் என்ன ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திஷ்டியா என்னோட பாகியவசத்தினால மித்யா தூஷிதையா அனையா விரகிதம் ந ஜாத்தம் ஜகத்து ஸோ பொய்யினால ஒரு ஃபால்ஸ் அவ மேல ஒரு ஃபால்ஸா ஒரு என்ன சொல்றது அகுணாரோபம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க
மித்யா தூஷிதையா அனையா, ஃபால்ஸா அவ மேல ஒரு தூஷணைய நான் கிளப்பி விட்டேன்னா, அனையா விரகிதம் ஜகத்து மே ஜாத்தம் பக்தி, எனக்கு இவ இல்லாம வாழற மாதிரி ஆயிடும். என்னை விட்டுட்டு போயிருந்தானா என்ன இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆள, நல்ல வேளை எனக்கு நல்ல காலங்கிறான். திஷ்டியா அர்த்தஸ்ருத விப்ரலம்ப ஜனித குரோதாத் அகம் நோ கதோ கதோ திஷ்டியா நோ பருஷம் ருஷார்த்தகதனே கிஞ்சின் மயா வியாஹிருதம் மாம் பிரத்யாயயித்தும் விமூட ஹிருதயம் திஷ்டியா கதாந்தம் கதா மித்யா தூஷிதயா அனயா விரஹிதம் திஷ்டியான ஜாதம் ஜகத். அதுக்கப்புறம் भानुमति हल कथय किमत्र प्रशस्तं किं वा अशुभसूचकम् इति. ஆமா. சோ இப்ப வந்து இவ ரெண்டு பேரையும் அவ வந்து ஒப்பீனியன் கேக்குறான். சோ கதைய கிம் அத்திர பிரசஸ்தம் கிம் வா அசுப சூச்சகம், இது ஏதாவது எனிதிங் இம்பார்ட்டன்ட் தட் ஹிண்ட்ஸ் எனி ஒரு இன்னாஸ்பீஷியஸ் திங் ஏதாவது ஹிண்ட் பண்றதா அப்படின்னு கேக்குறான் இந்த இந்த சொப்பனத்துல இருந்துருது. சரியா? सखी चेटी च ம் अत्र नास्ति ம் स्तोकम् अपि सर्वं ल अत्र नास्ति स्तोकम् अपि शुभसूचकं ம் ततः अलोकं कथयन्ति ஆ प्रियसखी. எதி எதி அலீகம் கதையிஷ்யாமி. यदि अलीकं कथयिष्यामि प्रियसख्या சாரி, अपराधिना. உங்களுக்கு வந்து ததோ அலீகம் கதையந்தியா? आमा அதான் வந்து, ततो अलीकं अलोकं कथयन्ति அலோகம் प्रियसख्या. இல்ல, अलीकம்னா பொய்ன்னு अर्थம். ओ அலீகம் अलीकम् आदे ओके सॉरी सॉरी ம் अलीकं कथयन्ति प्रियसख्या अपराधिनी भविष्यामि. ம் स वा इद् स दान इद् சாதான் ச இதானீம். स इदानीं स्निग्धः जनः यः पृष्टः परुषमपि हितं भणति. ஆ சகி. सर्वम् एव एतत् अशुभनिवेदनम् ஆ देवतानां பிரணாமேன देवतानां प्रणमेन பிரணாமேன दूर्वादि प्रतिग्रहेण ஆ च अन्तर्यताम्. ம் न खलु द्रंशिणः नकुलस्य वा दर्शनम् अहिषतवदं न च स्वप्ने प्रशंसन्ति विचक्षणाः. ஆமா. சோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்யோன்யம் அவலோக்கிய. சோ இவ ரெண்டு பேரையும் பார்த்து கேக்குறா. சோ அந்த ரெண்டு பேருமே இந்த சகி சேட்டீச்ச இவ ரெண்டு பேரும் அந்யோன்யம் பரஸ்பரம் பாத்துக்கிறா. பார்த்துட்டு என்ன பண்றா, அத்தர நாஸ்தி ஸ்தோகம் அப்படி சுபசூச்சகம், இங்க வந்து சுபத்தை நன்மையை சூச்சிக்கிற மாதிரி உன் சொப்பனத்துல ஸ்தோகம்னா ஒரு பிட்டு கூட இல்ல. சரியா? ததः அலீகம் கதயந்தி பிரியசக்யா அபராதினி பவிஷ்யாமி. சோ பிரியசக்யா சகியினிடத்தில் இந்த சக்யா அபராதினி பவிஷ்யாமி, நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னா அவளுடைய நான் வந்து அவளுக்கு அபராதினியா ஆயிடுவேன், அவளுக்கு மிஸ்டேக் பண்ணவளா ஆயிடுவேன் நானு. சரியா? அவளுக்கு அநியாயம் விளைத்தவளாக ஆகிவிடுவேன். சக இதானி ஸ்னிக்தः ஜனः யः பிருஷ்டः பருஷமபி ஹிதம் பனதி. ஏன் அப்படின்னா, ஸ்னிக்தா ஜனஹா அப்படின்னா ஸ்னேகயுக்தா ஜனஹா, யாரு வந்து பிரியமான ஜனங்களோ அவா, எவர் ஒருவர் யக பிருஷ்டகா, எவன் வந்து கேள்விக்கு விஷயமாகறானோ அவன், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு பிரியமான ஸ்னேகயுக்தாளா இருக்கிறவா வந்தானா பருஷமபி ஹிதம் பனதி, அது வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், பிரியம் ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் இல்லையா? பிரியம் ச நான் அன்றுதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதன, ஜஸ்ட் டு ப்ளீஸ் பண்றதுக்கோசரம் இல்ல இல்ல இதுல ஒன்றும் அசுப சூச்சகம் எதுவுமே இல்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து உன்னுடைய குட் ஃப்ரெண்டு கிடையாது. அந்த மாதிரி போய் சொல்லிட்டேனா சகையேவ ஸ்னிக்த ஜனக, அவாதான் ஸ்னேகயுக்தா ஜனக யஹ பிருஷ்டகா, எவன் ஒருவன் கேட்கப்படுகின்றானோ பருஷம் அபி, பருஷம்னா ஹார்ஷாக இருந்தாலும் ஹிதம் பணத்தி, உண்மையை சொல்றான், அவன்தான் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ஸ்னிக்தா ஜனக. சகி சர்வம் ஏதத்து அசுப நிவேதனம், இப்ப நடந்தது அத்தனையுமே அசுபத்தை குறிக்கக்கூடியதுதான். தத்து தேவதானாம் பிரணாமேன த்விஜா த்விஜாதி ஜன பிரதிகிரகேன ச அந்தர்யதாம். ச வந்து என்ன அப்படின்னா, தேவதைகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு உன்னுடைய தேவதானாம் பிரணாமேன, தேவதைகளுக்கு நமஸ்காரத்தை பண்ணினுட்டு அதே மாதிரி த்விஜாதி ஜன பிரதிகிரகேன ச அந்தர்யதாம். சோ வந்து பிராமணங்களுக்கு பிரதிகிரகனா தானம் பண்றதுன்னு அர்த்தம். அவளுக்கு தானம் பண்றதுனாலையும் இத வந்து போக்கடிச்சுக்கோ, இதுக்கு ஒரு பரிகார பூதமாக பண்ணிக்கோ, ஹன்யதாம்னு அர்த்தம். சரியா? அந்தர்யதாம் அப்படின்னா ஹன்யதாம். நகலு தம்ஷ்டிணக நகுலஸ்ய வா தர்ஷனம்
அஹி சதவதம் ச ஸ்வப்னே பிரசம்சந்தி விசக்ஷணாக. விசக்ஷணாகனா புத்திசாலிகள், ஸ்காலர்ஸ்னு அர்த்தம். ஸ்வப்ன விதா, அந்த சொப்னத்தை பத்தி தெரிஞ்சவா. ம். அவ எல்லாருமே என்ன அப்படின்னா, தம்ஷ்ட்ரினஹ நகுலஸ்யவா தர்ஷனம் அஹிஷதவதம். ஸோ இந்த மாதிரி சொப்பனத்துல வந்து இந்த மாதிரி கடிக்கக்கூடிய இந்த நகுலன் முதலியவைகளும், அதுக்கப்புறம் அவளுடைய தர்ஷனமும், அஹிஷதவதம் 100 பாம்பனுடைய வதம் செத்து போறதும், சொப்னே விசக்ஷணாக ந பிரசம்சந்தி. சொப்பனத்துல வரத இந்த இந்த சொப்பனத்தை பத்தி தெரிஞ்சவா, அந்த சாஸ்திரத்தை அறிஞ்சவா, அவ அப்ரிஷியேட் பண்றது இல்ல. அவ இத வந்து வசத்தியா சொல்றது இல்ல, சுபமா சொல்றது இல்ல, அசுபமா தான் சொல்றா அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றா அவ ரெண்டு பேரும். புரியுறதா? ஆ, ஆ, ஆ. ஆ. ராஜா ம். अविततम् आह सुवदना ம். नकुलेन पन्नगशतवधः स्तनांशुक அபகரணம். स्तनांशुकपहरणं च அபகரணம். च नियतम् अनिष्टम् उर्दकम् अस्माकं तर्कयामि. சோ அனிஷ்டோதகம் தர்க்கயாமி. சோ வந்து என்ன அப்படின்னா, அவிததம் ஆக சுவதனா. சுவதனா அந்த அந்த சேட்டி இருக்காளே, அவ பேர் சுவதனா. அவ எப்பவுமே வந்து உண்மையை தான் பேசுறா. சரியா? என்ன அப்படின்னா, அஹ், அஹ், நகுலேன பன்னக சதவதக, ஒரு கீரிப்புள்ளியால, பன்னகம்னா பாம்பு, பாம்புனுடைய சதானாம் வதக, அவ கொல்றதுலயும், ஸ்தன அம்சுக அபகரணம், அவ ஸ்தனத்து மேல போட்டு இருக்கிற அந்த அம்சுகத்தை அபகரணம் பண்றதும், நியதம் அனிஷ்டோதகம் தர்க்கயாமி. சோ வந்து நான் வந்து அனிஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான் நானும் வந்து யோசிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் प्रायेण एव हि दृश्यन्ते स्वप्नाः कामं शुभ अशुभाः शतसङ्ख्या पुनः इयं सानुजं स्पृशन्ति इव माम् ஆமா, ஸ்பிருஷதி இவ மாம். स्पृशति इव माम्. हि पर्यायेण शुभाशुभाः स्वप्नाः कामं दृश्यन्ते, इयं पुनः शतसङ्ख्या सानुजं மாம் ஸ்பிருஷதி இவ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி உலகத்துல வந்து சுபமான சொப்னங்களும் அசுபமான சொப்னங்களும் அஹ், வருதுங்கிறது இட் இஸ் பிரெட்டி காமன் தான். சரியா? சோ அதனால என்ன அப்படின்னா, பர்யாயேன சுபாசுபாகா, சுபம்னா ஆஸ்பீஷியஸ், அசுபாகா அசுபாகனா இனாஸ்பீஷியஸ் ஸ்வப்னாகா, சொப்னங்கள் காமம் திருஷ்யந்தே, எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது. இயம் புனக சதசங்கியாக சானுஜம் மாம் ஸ்பிருஷதி இவ. ஆனா இங்க வந்து சதசங்கியாகா, அந்த ஒரு பாம்பு ஒரு கீரி புள்ளனா ரொம்ப பாதர் ஆகாது எனக்கு. சதசங்கியாக அந்த 100 நம்பரும் சானுஜம், அந்த அனுஜேன சகிதம் இல்லையா, கனிஷ்ட ராத்திரி சதகம், அது வந்து மாம் துரியோதனம் ஸ்பிருஷதி, எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் நிரடலா இருக்கு அப்படின்னு சொல். புரியுறதா? அப்புறம் वामाक्षि स्पन्दनं सूचयित्वा ம். आहा कथं मामपि नाम दुर्योधन மமாபி. ममापि ओके ममापि नाम दुर्योधनस्य निमित्तानि அனிமித்தானி. दुर्योधनस्य दुर्योधनस्य अनिमित्तानि हृदयक्षोभं वेदयन्ति ஆவஹந்தி. आवेदयन्ति ஆவேதயந்தி. हृदयक्षोभ ஓகே. आवेदयन्ति ஓகே. सावष्टम्भम् ம். अथवा बीरुजन हृदयं प्रकम्पनेषु का गणना दुर्योधनस्य एव विदेषु विषयेषु ம். ईतश्च अयम् अर्थः अङ्गिरसाः. சரி. ஸோ வந்து என்ன, வாம அக்ஷி ஸ்பந்தனம் சூச்சயித்வா, அவனுக்கு வந்து லெஃப்ட் கண்ணு துடிக்கிறது, அது வந்து அசுப சூச்சகம். சரியா? ஸ்திரீகளுக்கு ரைட்டு, புருஷாளுக்கு லெஃப்ட் அசுப ஆஹா மமாபி நாம துரியோதனஸ்ய அனிமித்தானி ஹிருதயக்ஷோபம் ஆவஹந்தி. என்னது இது? சாதாரணப்பட்டவா இல்ல. ஓகே. என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அபசகுனம், என்ன மாதிரி வீரனான துரியோதனனுடைய ஹிருதயத்தை வந்து க்ஷோபம்னா கலக்கம், 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 கலக்கத்துக்கு உட்படுத்துறதே. சாவஷ்டம்பம். ஸோ கொஞ்சம் 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 நிறுத்தினுட்டு, பீரு ஜன ஹிருதய பிரகம்பனேஷு காகணனா துரியோதனஸ்ய ஏவம் விதேஷு. சி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அசுபமாக இருக்கின்ற அபசகுனங்கள் எல்லாமே
பீருஜன ஹிருதயேஷு ஹிருதய பிரகம்பனேஷு இந்த அசுபேஷு அபசகுனேஷு புரியுறதா? ஸோ பீருஜனங்களுடைய மனசதான் இந்த அபசகுனம்ங்கிறது கலக்கும். புரியுறதா? அவளுக்குள்ள துரியோதனஸ்ய ஏவம் விதேஷு காகனனா, இந்த மாதிரி பீரு ஜனங்களுடைய ஹிருதய கம்பனம், அவளுக்கு தான் அந்த ஹிருதயமானது கம்பனமாகும். துரியோதனஸ்ய ஏவம் விதேஷு பீருஜன ஹிருதய கம்பனேஷு காகனனா, ஆனா இந்த துரியோதனனை இந்த மாதிரி பீருஜனங்களுடைய ஹிருதயம் கம்பனம் ஆற மாதிரி அவ செட்டுல போய் நான் சேர்ந்துக்கிறதா, என்ன சேர்த்துக்கிறதா, சரியே வராது அப்படின்னு சொல்றான். கீதஸ்ச அயமர்த்தோ அங்கீரசா, அங்கீரசாங்கிற அங்கீரச முனிவரால இது வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, கிரகாணாம் சரிதம் ஸ்வப்னஹ அனிமித்தா அன் அன்யுபா சித்தம். உத்பாதிகம் இல்லையா? இல்ல அனிமித்தா உத்பாதிகம் ததா. उत्पातिकं तथा फलन्ति काकतालीयं तेभ्यः प्राज्ञा न बिभ्यति. ஆமா, கிரகாணாம் சரிதம் ஸ்வப்னஹ அனிமித்தோத்பாதிகம் ஏதே காகதாலீயம் பலந்தி தேபியः பிராக்ஞாः ந பிப்யதி. ஸோ கிரகாணாம் சரிதம், அந்த கிரகங்களினுடைய அந்த சூர்யாதி கிரகங்களினுடைய சரித்தம்னா தசை, அவளுடைய மூமெண்ட்டு, அப்புறம் சொப்பனம் ட்ரீமு, ததா அனிமித்த உத்பாதிகம் உத்பாத சூச்சகம், ஏதாவது ஒரு நிமித்தத்தை அனிமித்தமா வந்து காத்து பயங்கரமா அடிக்கிறது, ஏதாவது ஒரு என்ன சொல்றது, வேண்டாத விஷயம் நடக்கிறது, அந்த இது எல்லாமே ஏதே, இது எல்லாமே காக்கதாலீயம் பலந்தி தேபியः பிராக்ஞாः ந பிப்யதி. ஸோ வந்து காக்கதாலீயம் அப்படின்னா காக்கா உட்கார்ந்து பழமரம் விழற மாதிரி, அந்த காக்கதாலீய நியாயம் போல எப்பயாவது பழத்தை கொடுக்கும். அது வந்து கரெக்டா விழுந்தது பத்தேடா பழம் அப்படின்னு சொல்றோம். அந்த காக்கா உட்கார்றதுக்கும் அந்த காக்கா உட்கார்ந்ததுனாலதான் அந்த மரத்துல இருந்து பழம் விழுது. அந்த பழம் வந்து விழுற பழுத்த ஸ்டேஜ்ல இருக்கும், அங்க போய் அந்த டைம்ல போய் அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கும். காக்கா உட்கார்ந்து பனவழம் விழற மாதிரி, அந்த மாதிரி என்ன அப்படின்னா காக்கதாலீயம் இவ. காக்கதாலீயம் அப்படின்னா தாலிய நியாயம் போல காக்கா உட்கார்ந்து பனவரம் விழறோம், அந்த மாதிரி கதாச்சித்து எப்பயாவது தான் வந்து பலம் கொடுக்கும். புத்திசாலியாக இருக்கிறவா இதெல்லாம் பாதர் பண்ண மாட்டா, பயப்பட மாட்டா. பிராக்ஞாஹா ந தேபியः பிப்யதி, புத்திசாலியாக இருக்கிறவா இத பார்த்து பயப்பட மாட்டா. சோ கிரகாணாம் சரிதம் 1, சொப்னஹ 2, அனிமித்த உத்பாத்திகம்ங்கிறது 3, இது எல்லாமே காகதாலீயம் இவ பலந்தி, கதாச்சித் பலந்தி. புரியுறதா? தேப்பியக இவைகளிலிருந்து பிராக்ஞாக ந விப்யதி, புத்திசாலிகள் பயப்பட மாட்டா. அதனால என்ன அப்படின்னா தத் பானுமத்தியாக ஸ்திரீ ஸ்வபாவ சுலபாம் அலீக ஆசங்காம் அபனயாமி. அதனால பானுமதியினுடைய ஸ்திரீகளுக்கே அவளுடைய சுபாவத்துல சுலபாம் ஒரு அலிகா ஆசங்காம் அப்படின்னா அவளே எதையோ ஒண்ணுத்த வந்து கல்பனை பண்ணிப்பா, ஸ்திரீ சுபாவமா, அந்த ஆசங்காம் அபனயாமி, இல்லாததும் பொல்லாததும் கிளப்பி விட்டுண்டு அவளே பயந்துப்பா, அதை போய் நான் முதல்ல தடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு நிறுத்திக்கலாமா? எடுத்துக்கேன். சரியா? ஓகே. பானுமதி